லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கரூர் தாவேக பிரச்சார கூட்டத்தில் இருந்த 41 பேரின் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட அரசு பணி நியமனங்களை ஹைகோர்ட் மதுரை கிளை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்த வக்கீல்கள் கூறியதாவது: தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. கம்பேஷனர் அடிப்படையில் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையாமா என்ற ஒரு சட்ட சிக்கல் இருந்துகிட்டே இருந்தது. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமானின் தலைமையில் நாங்கள் இங்கே ஒரு ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு போட்டோம். அப்போ இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னா, கம்பேஷன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனை நீங்கள் வயலேட் பண்ணாமல் கொடுக்கணும். ஏற்கனவே ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்கு, ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் கம்பேஷன் ஆர்டர் போடணும். அட்வொகேட் ஜெனரல் எதிர்த்தரப்பில் ஆஜராகி ஒரு நீண்ட நெடிய ஒரு விவாதம் பண்ணார். அப்படி இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடித்து நம்முடைய ஆர்கியூமெண்ட்டை கொண்டு போனோம். அதன் பொருட்டு இன்றைக்கு மாண்புகு உயர்நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பு உண்மையிலே தமிழகத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பாக இன்னும் வருங்காலத்தில் இருக்கும். இந்த தீர்ப்பை பொறுத்து தான் இன்னும் கம்பேஷன் அடிப்படையில் எந்த அரசு வேலை கொடுக்க தீர்மானித்தாலும் இந்த தீர்ப்பு தான் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மெயினாக என்ன சொன்னாங்களா, இந்த தீர்ப்பில் ஏற்கனவே கம்பேஷன் அடிப்படையில் வாரிசார்கள் கியூவில் நிற்கிறாங்க. அவங்களையும் தாண்டி நீங்கள் எப்படி இந்த கம்பேஷன் அடிப்படையில் இப்படி ஒரு ஆர்டரை கொடுப்பீங்க? அது இல்லாமல் அரசு வாகனங்கள் மோதி இறக்குபவருக்கு நீங்கள் கம்பேஷன் அடிப்படையில் இதே மாதிரி வேலைகளை கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியை வச்சாங்க. அப்போ ஏற்கனவே அரசு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 வழக்கில் உதாரணம் காட்டினாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு ஒன்று லீலாவதி படுகொலை மதுரை மாநகரத்தில், 3 ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய மகனுக்கு வேலை வாய்ப்பு, 4 SC/ST ஆக்டில் மற்ற தாழ்த்தப்பட்ட பட்டியலின ஆட்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லி தான் அவங்களுடைய கேஸை கொண்டு போனாங்க. ஆக்சுவலி இதில் என்னன்னா, இந்த 4 கேஸை நீங்கள் அவங்க ரிலை பண்ணால் கூட இந்த கரூர் இன்சிடென்ட்டு இந்த 4 கேஸுக்குள்ளே வருமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அது எங்கேயுமே அவங்க திடமாக சொல்லலை, ஆமாம் இதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லலை. இந்த 4 கேஸையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட்டோட இன்வால்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கேஸில் அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனோட பிள்ளைகளுக்கு தான் அந்த கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும். வேலையில் இருக்கும்போது இறக்குறவங்களுக்கு தான் அப்படி கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும் விதி இருக்குது. இப்படி இருக்கும்போது அட்வொகேட் ஜெனரல் இப்படியே ஒரு வாதத்தை எடுத்துகிட்டு போனார். நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு வேற ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த கம்பேஷன் ஆர்டர் 5544 அந்த ஜியோ 544 செட்டில்சைட் பண்ணிட்டு இந்த ஆர்டர் செல்லாது. அதனால எங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையாவே படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்கள் இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ENBC வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே கவுண்டரில் சொன்ன அதே வார்த்தை தான், எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க பெருசாக அதில் பேசவும் இல்லை. பெருசாக பேசுனது மற்ற ரெஸ்பாண்டன்ட் தான், அட்வொகேட் ஜெனரல் மற்றவங்களுக்காக வந்து பேசுனேன். TNBC என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. ஸ்டெர்லைட் இழப்பீடு என்பது ஒரு அரசுல நடந்த அரசோட மிஸ்டேக். கரூர் இன்சிடென்ட் அப்படி எடுத்துக்க முடியாது. நான் இங்கே கமெண்ட் பண்ண விரும்பலை. காரணம், சுப்ரீம் கோர்ட்டில் அது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது அரசோட மிஸ்டேக்கா இல்லை தனிநபர் மிஸ்டேக்கா இல்லை பிளான் பண்ணி பண்ணாங்களா, அது இனிமேல் தான் முடிவாகும். சீனி அகமது என்னோட கிளைண்ட் சார்பாக நான் இந்த கேஸில் வந்து அப்பியர் ஆனேன். இந்த பில் ஃபைல் பண்ணோம். இந்த பில் என்னன்னா, கரூர் ஸ்டாம்பேடில் வந்து இறந்து போன டிசீஸோட ஃபேமிலிஸ்க்கு ப்ரெசன்ட் கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு கம்பேஷனேட் கிரவுண்டில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறதா சம்மந்தமாக ஒரு ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணி அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பில் ஃபைல் பண்ணியிருந்தோம்.
அப்புறம் இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டரை வந்து நீங்கள் வந்து தற்காலிகமாக கொடுக்கலாம், தற்காலிக வேலை கொடுக்கலாம் வித் இந்த ரிவ்யூ ஆஃப் ஜுடிஷியரியா கோர்ட்டோட ரிவ்யூ அடிப்படையில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரரி ஆர்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபைனல் ஏரிங் இதில் நம்ம வந்து கம்பாஷனேட் கிரவுண்டில், அதாவது கருணை அடிப்படையில் வந்து இந்த இறந்து போன குடும்பங்களுக்கு இந்த வேலை கொடுக்கலாமா கூடாதா என்ற கொஸ்டின் தான் இந்த கோர்ட்டில் இன்னைக்கு எழுந்துச்சு. அதுக்கு நாங்கள் வந்து எங்களோட வாதத்தை வச்சோம். எங்கள் வாதம் என்னன்னா, கம்பாஷனேட் கிரவுண்ட் வந்து இவங்க எலிஜிபிள் கிடையாது, இவங்க வந்து கருணை அடிப்படையில் இந்த 41 குடும்பங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, கொடுக்க வந்து அவங்க தகுதி கிடையாது. கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறது வந்து 3 நபர்களுக்கு மட்டும் தான் வரும். ஒன்று வந்து ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் இறந்து விபத்தின் காரணமோ ஏதோ ஒரு காரணமோ வேலையில் இருக்கையில் சர்வீஸ் பீரியட்ல இறந்து போயிருந்தா அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்கணும். ரெண்டாவது மெடிக்கல் இன்வாலிடேஷனால இறந்து போகிற கவர்மெண்ட் சர்வெண்ட் கொடுக்கணும். அது மிஸ்ஸிங் கவர்மெண்ட் சர்வெண்ட், இந்த 3 பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். இதை தவிர வேற யாருக்குமே வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. ரூல்ஸ் அதுதான் இருக்குது. ரூல்ஸை பைண்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் நடக்கணும். அதே மாதிரி ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 16 வயலேட் பண்ணுற மாதிரி இந்த உங்களோட ஆக்ட், கவர்மெண்டோட ஆக்ட் இருக்குது. ஆர்டிகல் 16 வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து ஓப்பன், ஃபேர் அண்ட் ரேஷனல் பேசிஸ் மெரிட்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 16 இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதன் அடிப்படையிலேயும் அவங்க இந்த வேலையை கொடுக்கல. இந்த ஏற்கனவே அவங்களுக்கு 10 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்தது போக இவங்க வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்களோட நெக்லிஜென்ஸில் நடந்த ஒரு ஆக்டுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்த தவறு. ஏன்னா ஒருத்தவங்க ஃபினான்ஷியல் கண்டிஷனையும் அவங்க கவர்மெண்ட் வந்து பார்க்கணும். இந்த ஃபினான்ஷியல் இந்த இறந்து போன குடும்பங்களில் யார் வசதியாக இருக்கா, யார் வசதியாக இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆய்வு எதுவுமே நடத்தாமல் அவங்க கட்சிக்காரங்க என்ற அடிப்படையில் வந்து அவங்க தலைவரை பார்க்க வந்தாங்க காரணத்துக்காண்டி இறந்து போனவங்களுக்கு ஒரு பிளைண்டாக எந்த ஒரு மைண்ட் அப்ளிகேஷன் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம வாதங்களை வைப்போம். ஸ்பெஷல் கேர் எடுக்கக்கூடாது, எல்லாரும் ஈக்குவாலிட்டியாக தான் இருக்கணும் அவங்க வேலை வாய்ப்பு வழங்குறதுல. ஏன்னா வந்து இந்தியா வந்து இந்த உலகத்தின் நம்பர் 1 பாப்புலேஷன் இருக்கிற நாடு. இந்த நாட்டில் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு இது எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு 41 பேருக்கு வந்து வேலையை கொடுக்க சாதாரண விஷயம் கிடையாது. ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகி இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட ப்ளீடிங்ஸை வச்சோம். அதுக்கு மெயினாக சுப்ரீம் கோர்ட் வந்து கருணை அடிப்படையில் இறந்து போகிற குடும்பங்களுக்கு எப்படி வேலை வழங்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வர்சஸ் என்ஐ இந்த ஜட்மெண்ட்டில் வந்து 4 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு 4 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் வச்சு தான் கருணை அடிப்படை வேலை வழங்கணும். அது போக இதோட அதாவது இந்த ஆப்ஜெக்ட், இந்த கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுக்குறத ஆப்ஜெக்ட் என்ன, இது எதுக்காண்டி கொடுக்குறாங்க, இதோட நெசசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி, அதே மாதிரி ஃபினான்ஷியல் கண்டிஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வியூ எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக கொடுத்த தவறுன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் போட்ட பில்லை வந்து கோர்ட் அலோவ் பண்ணி வச்சு அவங்க அந்த ஆர்டரை வந்து சார் கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குறது வந்து எப்போவுமே வந்து சாதாரண பண்ணி தான் கொடுப்பாங்க. குரூப் சி குரூப் டி எம்ப்ளாயிஸ் தான் கொடுக்க முடியும். அதுதான் ரூல், அதுதான் லா. ஆனால் வந்து இவங்க அந்த கருணை அடிப்படையில் வர முதல் கைட்லைன்ஸில் வராங்களா, கவர்மெண்ட் வந்து வந்து ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு ரெகுலேஷன் இருக்கணும், ஒரு செக்ஷன், ஒரு லா இருக்கணும். அந்த லா அடிப்படையில் தான் கொடுக்கணும். இதில் மெயினாக இந்த ஜட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு அத்தாரிட்டியும் டிஸ்கிரிப்ஷனரி பவர் கிடையாது. அவங்க சுயமாக வந்து எதுவுமே கொடுக்க முடியாது, சட்டத்தின் உட்பட்டு தான் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கொஸ்டின் பெருசாக வரல. வேலை கொடுத்தது வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை, அதனால்